என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். குட் பை அக்லி படத்தினுடைய ட்ரெய்லரை சூப்பரா லான்ச் பண்ணியிருக்காங்க. சில நிமிடங்கள் தாமதமாக வந்தாலுமே வந்துருச்சு ஒரு வழியா. என்னடா வரல அப்படிங்க, பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ எதுவும் இருக்குமா, இல்ல காப்பிரைட் பிரச்சனைகள்? ஏன்னா இந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து காப்பிரைட் பிரச்சனைகள் வந்து வரல. நான் வேற மாதிரி நினைச்சேன். அந்த இயக்கங்களுடைய படத்திலேயே வேற ஏதாவது ஒரு பாட்டை உள்ள யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை யூஸ் பண்ணனால ஏதாவது காப்பிரைட் பிரச்சனைகள் எதுவும் டெக்னிக்கலா இஷ்யூ ஆயிருக்கா, பர்மிஷன் வாங்கினாலுமே யூடியூப் சர்வருக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு குழப்பத்துல இருந்தப்பதான் வந்துருச்சு. சரி, வந்துருச்சு. ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை தடவை பார்த்தேன்னு நமக்கே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை தடவை பார்த்துட்டு ரிவ்யூ எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடியா வந்து உட்காந்து வீடியோ பண்ணோம்னா 2 தடவை பண்ணி, ஒரு தடவை பண்ணி ரெக்கார்ட் ஆகல. 2வது தடவை பண்ணும்போது மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. பாதி வரைக்கும் வந்து அதுக்கப்புறமா அப்படியே டிராப் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபுல்லா பேசி முடிச்சப்பதான் பார்த்தேன் மெமரி ஃபுல்னு சொல்லி காமிச்சிக்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபார்மேட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து தொடரும். அதாவது டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நேரடியா ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, அதாவது ரியாக்ஷன் வீடியோ ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு. பட் இருந்த சுச்சுவேஷனுக்கு பண்ண முடியல. அடுத்தடுத்த வீடியோஸ்ல முயற்சி பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நமக்கு என்ன மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ட்ரெய்லர் ஓபன் பண்ண உடனே அப்படிதானே வந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு என்னடா இப்படி வருது அப்படின்ற மணிக்கு ஆயிப்போச்சு. என்னன்னா, நான் வந்து டீசரு அதுல டோட்டலா வந்து வேற மாதிரி வந்து இருந்தது. சாங் 2 சாங் வந்துருக்குது. 2லயுமே ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு மேஜிக் வந்து பண்ணியிருந்தாரு. இதுல அது மாதிரி வந்து ஏதோ ஒண்ணு வரப்போது நினைக்கும் போது இந்த மாதிரி பழைய பாட்டு உள்ள வரவும் நமக்கு ஒரு என்னடா ஃபேன் நாடு ஏதாவது பார்த்துட்டு இருக்கோமா டக்குன்னு அந்த மாதிரி ஃபீல் ஆகி உடனே அஃபிஷியல் வெப்சைட்டை பார்த்தோம்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸோடைய யூடியூப் சேனல் தான். ரைட், இது அஃபிஷியல் தான். அப்போனா அது கரெக்டாக தானே இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம். அடுத்தடுத்து ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த எண்ணங்கள் போய்கிட்டே இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறமா ஏகேவருடைய என்ட்ரியை வந்து கொடுக்குறாங்க. அப்படி இதுல செயின் முறுகிறது எல்லாத்தையும் அமர்கலத்துடைய இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து வரிசையா வந்து ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த நொடி உள்ள வந்ததுதான். அதுக்கப்புறம் ஒரு மில்லி செகண்ட் கூட ட்ரெய்லரை விட்டு வெளியில போக முடியல, உள்ளுக்குள்ளேயே தான் இருந்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எண்ணங்கள் அளவஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைலாக்ஸுமே வந்து சூப்பரா வச்சிருக்காங்க. ஆதிக் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பாராட்டி ஆகணும். முக்கியமா இந்த படத்துல வந்து கதை என்ன அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஒண்ணும் இல்லைங்க. விஸ்வாசம் படத்துல, அதாவது ட்ரோல் பண்றவங்க அல்லது விமர்சனம் பண்றவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதுதான் பிளஸ்ஸா சொல்லணும். ஓகேங்களா, விஸ்வாசம் படத்துல ஒரு அவரோட பொண்ணுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு கேரக்டர், இங்க தன்னுடைய பையனுக்காக போராடக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது பொண்ணுக்கு ஆபத்துங்களையும் அங்க வந்து போராடுவாரு, இங்க பையனுக்கு ஒரு ஆபத்துங்களையும் களத்துல இறங்கி போராடுறாரு. இப்ப என்ன விஷயம்னா, அங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மதிப்பு மிக்க ஒரு மனிதர், அங்க அவ்வளவுதான் அடிதடின்னு சுத்திட்டு இருக்கிற லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அடாவடியான ஒரு ஆளு. பட் இது வந்து அப்படி கிடையாது. டான் 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 டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல பிளாட்டூர்ல. ஸோ அதுதான் ஒரு பிக்கஸ்ட் கேங்ஸ்டர். ஓகேங்களா, ஒரிஜினல் கேங்ஸ்டர். அவருடைய பையனை சீண்டுனா என்ன ஆகும், அதுதான் வந்து ஸ்டோரி லைனு. ஸோ இதை அழகா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை தெளிவாக சொல்லியிருப்பாரு. தம்ம எனக்காக விட்டேன், கண்ணிய மனைவிக்காக விட்டேன், வைலன்ஸை என் பையனுக்காக விட்டேன், அதாவது பிள்ளைக்காக விட்டேன், அந்த பிள்ளைக்கே ஒண்ணுன்னா அப்படின்ட்டு கண்ணை பார்ப்பாரு, கையில் எடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு. செம்ம அந்த ஒரு இதுலேயே கதை வந்து முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து ஒரு டோட்டல் கதையும். இதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய் மூமெண்ட், ஃபேன் பாய் மூவி அப்படிலாம் வந்து வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த வார்த்தை அப்படியே அடியோட அழிச்சு தூர தூக்கி போட்டுறணும். ஏன் அப்படின்னா இது நார்மலா எல்லாரும் பண்ணக்கூடிய ஃபேன் பாய் மூவி கிடையாதுங்க. டைஹார்டு ஃபேன் பாய் மூவி தான் இது. ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து பயங்கரமா இருக்குது. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் அதை வைக்காம படம் முழுகவே அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணமா சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. தீனா படத்துடைய டைலாக் இருக்குது, பில்லா படத்துடைய டைலாக் இருக்குது. அது எப்படி வந்து லீட் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். பங்காத்தா படத்துல உள்ள டைலாக் இருக்குது, என் அப்பாவை தள்ளி விட்டதே அவர் தான் அப்படின்னு திரிஷா சொல்லுவாங்க பார்த்தீங்களா.
ஸோ அங்க இருந்து வந்து ஒவ்வொரு டயலாகையுமே அந்தந்த சீனோட சீனா வந்து பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து நீங்க ட்ரெய்லர்லேயே உணர முடியும்னு நினைக்கிறேன். படத்துல வரும்போது நல்லா பார்ப்பீங்க, பட் இதுல வந்து நல்லா உணர முடியுது. சீனோட சீனாவே வந்து அடுக்கி வந்து வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஒரு படமாக இந்த படம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இது மாதிரி, அதாவது ஃபேன் பாய் மூவினா இதுதான்டா அப்படின்னு தூக்கி வைக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து இருக்க போகுது. இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு படத்தை வந்து யாருனாலும் எடுத்துக்கோங்கப்பா, முடிஞ்சா எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு சவால் விடுறக்கூடிய வகையில ஒரு ஃபேன் பாய் மூவியை வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் மியூசிக்கு சூப்பரா இருக்குது. இதுல ஒரு நுணுக்கமான விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், டேட் சிங்கிள் இதுக்குள்ள இருக்குது. இப்போ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 2 சாங் இருக்கு. ஒரு தீம் மியூசிக் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா, இன்னொரு பாட்டை வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அது லிரிக்ஸோட சேர்ந்தே வருது. அதை பாருங்க. நான்லாம் அதுக்காகவே ஒரு 15 இடம் கிட்ட பார்த்துருப்பேன், அதுல என்னென்ன வரிகள்லாம் வருதுன்னு. செம்மை. அதுவும் ஒரு மாசான ஒரு பாட்டை தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாம பவர்ஃபுல்லான பாட்டா இருக்கு. மாசுன்ற வார்த்தையை தூக்கிடுவோங்க, பவர்ஃபுல்லான சாங்கா வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல சொல்லிக்கிட்டே போகலாம். இது தாண்டி இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்க, அந்த அமர்கலம் கெட்டப்ல வரக்கூடிய அந்த இயக்கி அவர்கள் வந்து பயங்கரமா ஸ்டைலிஷாகவும், அதே நேரத்துல எப்படி இதை பண்ணாங்க, எப்படி இதை சாத்தியமாக்குனாங்க அப்படின்றதே வந்து புரியல. அந்த அளவுக்கு வந்து அந்த கெட்டப் வந்து சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. ஒரே பாட்டுல வருதுன்ட்டு நிறைய பேர் வந்து புலம்பி தவிச்சாங்க, அதாவது வந்துரும் அப்படின்னு. எப்படியாவது நெகட்டிவ் வந்து சொல்லணும். இப்பவும் கூட பாருங்க, ஒருத்தர், அதாவது ஒரு சிலர் கத்திட்டு வந்து இருப்பாங்க. அதீதமா நீங்க பப்ளிசிட்டி பண்றதே ஆபத்தான். ஃபர்ஸ்ட் விடாமுயற்சிக்கே எல்லாம் அதுக்கு முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பப்ளிசிட்டியே பண்ண மாட்டாங்க, அவர் நம்பி பணம் போடுறாங்க, அது பப்ளிசிட்டி பண்றதுக்கு அனுமதிக்க வேண்டாமா, இப்படி பண்ண வேண்டாமா, அப்படி பண்ண வேண்டாமா, இந்த படத்துக்கு நீங்க பண்ற பப்ளிசிட்டி படத்துக்கு ஆபத்தான் முடியும் அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து குறை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. ஏன்னா ஹேட்டர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் ஓரமா வச்சிருவோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் சூப்பரா வந்து ஒவ்வொரு டயலாக்ஸும், மியூசிக்கு, ஸ்டோரி லைனு அண்டு ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து அந்த விதவிதமான கேரக்டர் காமிச்சாலும் அது எல்லாத்தையும் பாட்டுல வந்து வைக்காம சீன்ஸாவே வச்சிருக்கிறாரு. பிரபு சார் வந்து பில்லா படத்துல எப்படி வந்தாரோ அதே மாதிரி, அதே கெட்டப்ல, அதே கோர்ஸ் ஷூட்ல, அதே மாதிரியான ஒரு கோர்ஸ் ஷூட்ல வந்து வந்திருக்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து சூப்பரா வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். த்ரிஷாவுடைய அந்த ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா தெரியும், மங்காத்தால ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ், முகபாவனையோட தான் வந்து அதில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி தான். இதை வந்து நம்ம வேற மாதிரி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே அவர்களுடைய படங்கள் எல்லாத்தையுமே ஏகே அவர்கள் திரும்ப நடிச்சா எப்படி இருக்கும் வேற ஒரு லொக்கேஷன்ல. ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற மாதிரி எதையுமே எதிர்பார்த்து படத்துக்கு போவோம்னா உண்மையிலேயே படம் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்டா இருக்கும். ஆமா, அதுல எந்த மாற்றத்தும் கிடையாது. ஓகே, ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ட்ரெய்லர் வந்துச்சு இல்லையா, ட்ரெய்லரு, டீசரு அண்டு நம்ம சாங்ஸு, இது எல்லாத்துலயுமே படத்துல வந்து என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத, அதாவது என்னென்ன கெட்டப்ஸ்லாம் வந்து இருக்குது, எந்தெந்த படத்தினுடைய ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் வச்சிருக்காங்கன்றதை வெளிப்படுத்தியிருக்காரு ஆதித்ய அவர்கள். இப்போ எந்தெந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அதுதான், என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் நம்ம குட் பை ரஜினி படத்துல வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பண்ண போறோம். ஸோ நிறைய படங்கள் வந்து இருக்குது, பார்ப்போம். யாராவது ஒருத்தர் நீங்க முழுமையா சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளே வந்து முழுமையா சொல்லுவோமா என்னன்னு தெரியல. ஏன்னா யாருமே கவனிக்காத ஒரு விஷயத்த ஆதிக்க அவர்கள் உள்ளுக்குள்ள வச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம், எவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு செமினார் வீடியோ சந்திப்போம். நான் குண்டல் தோழன்.